இன்று வெள்ளிக்கிழமை அனைத்து பள்ளிவாசல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் வெளியே நின்று நோட்டீஸ்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ள மதசார்பற்ற கூட்டணிக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில மிகவும் துணிச்சலாக போத்தனூர் இட்டாரி பகுதியை சேர்ந்த இமாம் அவர்கள் 15 ஆண்டு காலமாக எந்தவித சமரசமும் இல்லாமல் மக்களுக்கு போராடும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு வாக்கு செலுத்த சொல்லியிருக்கிறார். அவர்கள் எந்த சமரசமும் செய்வதில்லை, ஒழுக்கமாக கூடி கலைகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நோன்பு காலங்களிலே இஸ்லாமியர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். அவர்கள் பாங்கு சட்டம் கேட்டால் மரியாதை கொடுக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த இமாம் இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இமாமுக்கு அந்த கட்டளை என்ன தெரியுமோ, திமுகவுக்கு ஓட்டு போட சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் அந்த நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்ட மேன்மைமிக்க பள்ளிவாசல் இமாம் அவர்கள் நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள், தமிழருக்கு வாக்கு செலுத்துங்கள், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இறைவன் திருக்குறானிலே அல்லுலமா அரசத்துல் அன்பியா, இந்த ஆளுங்கள் உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொன்னார்கள். உண்மையில் இந்த திமுக அதிமுகவிற்கு கொத்தடிமை வேலை செய்யக்கூடிய நீங்கள் நபிமார்கள் வாரிசுகளோ அல்லது மக்களுக்கும் மண்ணுக்கும் நிற்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் ஆதரிக்கும் இவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகளா? ஒருவேளை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்கள் சிறுபான்மை பாதுகாவலர் என்று சொன்னால் நாம் எதற்காக இந்த வக்பு சொத்து போராட்டத்தை எதிர்த்து போராட வேண்டிய சூழல் இருக்கிறது? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தைக்கு விட்டுருவாங்க, தொட்டிலே ஆட்டிக்குவாங்க. மத்தியிலே வக்பு சட்டத்தை எதிர்ப்பாங்க, மாநிலத்திலே வக்பு சட்டத்தை ஆட்டப்படக்கூடிய திருட்டு கும்பல் தான் இந்த திராவிட கும்பல். இதில் எல்லாரும் சந்தேகம் இல்லை. இதற்கு மாறாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், நான் இஸ்லாமியர்களின் உணவுக்கானவன் அல்ல, இஸ்லாமியர்களின் உரிமைக்கானவன். நோம்பு மாசம் வந்துட்டாலே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் புல்லா போட்டுட்டு நோம்பு கஞ்சி குடிக்க போவாங்க. ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் இஸ்லாமியர்களாக மக்களை ஏமாற்றுவாங்க. அப்படி ஏமாற்றாத ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். வக்பு பிரச்சனையா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் களத்துல. அதிமுக ஆட்சியில குடியுரிமை திருத்த சட்ட பிரச்சனை வந்துச்சு, எங்கள் சீமான் அவர்கள் களத்தில் நின்றார்கள். கோவை இஸ்லாமிய சிறைவாசிகள் பிரச்சனையா அனைத்து மாவட்டங்கள் தோறும் ஒரு இஸ்லாமிய கட்சிகள் கூட இஸ்லாமிய அமைப்புகள் கூட செய்ய எங்கள் சீமான் அவர்கள் செய்தார்.